பராசக்தியில வந்து அரசியலா நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகேங்களா? ஆனா அந்த அரசியல் பாத்தீங்கன்னா அது இந்தி எதிர்ப்பு அப்படின்னு கிடையாது. அது இந்தி திணிப்புக்கு எதிராதான். ரெண்டாவது அந்த படம் ஃபுல்லாவே காங்கிரஸ் கவர்மெண்ட் அந்த காலத்துல என்ன படிச்சிட்டு தான் சொல்லியிருக்கே தவிர அது வந்து பிஜேபிக்கு எதிராக எதுவும் சொல்லல. அதாவது பிஜேபி ஏதோ பண்ண மாதிரி அந்த படத்துல எதுவுமே இல்ல. அதனால சென்சார் போர்டுக்கு வந்து அது அகேன்ஸ்டா அது பார்க்கல அவங்க. அவங்க என்னன்னா இந்தி எதிர்ப்பா இருக்கிற வசனங்களை ரொம்ப மியூட் பண்ணிட்டாங்க. ஆனா என்ன நடந்ததுன்னா இங்க நாங்க ஓவர்சீஸ்ல நான் படம் பார்த்தோம். நானும் என் ஃபேமிலி எல்லாம் படம் பார்த்தோம். இன்னைக்கு இன்ஃபேக்ட் வந்து என்னோட ஃபேமிலி 2வது தடவை போனாங்க இன்னைக்கு. ஏன்னா அந்த அளவு அந்த படம் பிடிச்சிருந்தது அவங்களுக்கு. ஏன்னா இங்க எடிட் பண்ணல, மியூட் பண்ணல, அந்த மாதிரி எந்த ஒரு கிராபிக்ஸ்ல எரேஸ் எல்லாம் பண்ணல. அப்சல்யூட்லி இம்பாக்ட்ஃபுல்லா இருந்தது படம். ரொம்ப என்கேஜிங்கா எல்லுமே நம்ம வந்து தீ பரவட்டம் தான் டயலாக் வருது. அங்க நீதி பரவட்டன் வருது இல்ல, இங்க தீ பரவட்டன் வருது. சோ அந்த மாதிரி ஒரு படத்தை வந்து நீங்க ஓரளவாவது சொல்லலாம். ஓரளவு நீங்க வந்து இது கவர்மெண்ட்டுக்கு எதிரான ஒரு படம். அதாவது இந்தின்றது இன்னைக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ரொம்ப தீவிரமா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா மும்மொழி கொள்கையை பாக்குறீங்களா நீங்க? தமிழ்நாட்டுல வந்து மும்மொழி கொள்கை வரலன்றதுக்காக அவங்களுக்கு வந்து பெரிய நிதியை அலோகேட் பண்ணல. சோ அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அந்த படத்துல இருக்கு. அந்த படத்துக்கு ஏன் சென்சர் அவங்க வந்து கிளியரா வேற வழி இல்லாம எல்லாம் கொடுத்தாங்கன்னா அவங்க ப்ராசஸ் படி என்ன பண்ணிட்டாங்க, ரிவைசிங் கமிட்டி சொன்னோட ரிவைசிங் கமிட்டி உடனே போயிட்டாங்க. அவங்க ரிவைசிங் கமிட்டி போயிட்டு அந்த ரிவைசிங் கமிட்டில இவ்வளவு கட்ஸ் கொடுத்திருக்காங்க, 25 கட்டு கொடுத்திருக்காங்க. அந்த 25 கட்டு அவங்க ஏத்துக்கிட்டு வேற வழி இல்லாம அக்செப்ட் பண்ணிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்ஃபேக்ட் நிறைய பேர் என்னுடைய நண்பர்கள்லாம் வந்து இந்தியால இருந்து கால் பண்ணவங்க எல்லாம் சொன்னது ஒரே விஷயம் என்னன்னா, சார் நீங்க லக்கி, உங்களுக்கு வந்து நிறைய ஒரிஜினல் வெர்ஷனை பாத்துட்டீங்க. இங்க இவ்வளவு மியூட் பண்ணிருக்காங்க, பல விஷயங்கள் டயலாக் வந்து அப்படியே மியூட்டா இருக்கு, அவங்க பேசுறதே கேட்க மாட்டேங்குது எங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க.